கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் தருகிற தந்திருக்கிற இந்த புதிய நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை மேன்மைகளையும் தர தேவன் கிருபை பாராட்டுவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பொதுவாக ஒரு வார்த்தை சமூகத்தில் சொல்லப்படுவது உண்டு. தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இவையெல்லாம் பெற்றோரை உயர்ந்த நிலையில வைத்து பார்ப்பதற்கான ஒரு வார்த்தைகளாய் காணப்படுகிறது. பராபரனாகிய கடவுள் படைப்புகள் அனைத்துக்கும் தாயும் தந்தையுமாய் அவர் காணப்படுகிறார். காலங்கள் மாறினாலும் அவர் தாய் தந்தை என்கிற ஸ்தானத்துல அவர் நடத்துகிற முறைமைகள் ஒரு காலம் மாறுவதில்லை. இன்றைக்கு சமூக வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம் என்று சொன்னால், அன்றைக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட குர்பான் காணிக்கை இன்றைக்கும் பல நிலைகளில் காணப்படுகிறது. மக்கள், பெற்றோராக இருக்கிறவர்கள் பிள்ளைகளிடத்தில் விரும்புகிறது அன்பு மாத்திரமே. அவர்கள் தருகிற கனமே மிக பெரியது என்று சொல்லி பெற்றோர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு இடமளிக்கிற வாழ்வை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அன்றைக்கே ஆண்டவர் மோசே வழியாக இந்த கற்பனையை தந்திருக்கிறார். நான் நீண்ட நாள் வாழ வேண்டும், நன்றாய் வாழ வேண்டும் என்றால் நான் யாரை கனப்படுத்த வேண்டும், யாரை மதிக்க வேண்டும், யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதை இங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலங்கள் அவற்றுக்கு மாறாக மாறிவிடுகிறது. இன்றைய காலங்களிலே அந்த மதிப்பளித்தல் மாறிவிடுகிறது. டிஎல் மோடி அவர்கள் சொல்லும் பொழுது அவர் ஒருவரை சந்தித்தாராம். அந்த குடும்ப கதையை சொல்லுகிறார். குடிகார மனிதனுக்கு திருமணம் செய்து முடித்து வைக்கப்பட்ட பெண்மணி தன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு துணிகளை துவைத்து தன்னுடைய பிள்ளையை படிக்க வைத்தாள். அவன் படித்து பள்ளி பருவத்தை அடைந்த பொழுது நன்றாக படித்தான். அப்பொழுது வழியிலே ஒரு நாள் அவன் தாயோடு பேசி கொண்டிருப்பதை பார்த்த அந்த அவனுடைய ஆசிரியை, நீ அங்கு பேசிக்கொண்டதா இந்த பெண்மணி யார் என்று சொல்லி கேட்டார்கள். அதற்கு அவன் சொன்னான், எங்கள் வீட்டு துணிகளை துவைக்கிற பெண்மணி என்று சொல்லி. அவள் தாய். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, எங்கள் வீட்டு துணிகளை துவைக்கிற பெண்மணி. பாருங்கள், அவன் நன்றாக படித்தான். ஆனால் பிற்காலத்தில் அவனுடைய வாழ்வு சீரழிவை சந்தித்தது என்று சொல்லுகிறார். அதே டிஎல் மூடி அவர்கள் மற்றொரு காரியத்தையும் வலியுறுத்துகிறார். என்ன? வேறொரு ஏழை குடும்பத்திலே பிறந்த ஒருவன் நன்றாக படிக்க ஆரம்பித்தான், நன்றாக படித்தான். கல்லூரியில படிக்கும்போது முதல்வனாய் தேறினான். அவனுடைய பட்டமளிப்பு விழாவிலே தன் தாய் கலந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியோடு அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அம்மா, நான் பட்டமளிப்பு விழா நடக்கிறது, நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி. அதற்கு அவள் எழுதினால் கடிதம், மகனே, என்னிடத்துல வர எனக்கு ஆசைதான், என் மகனை உயர்வை பார்க்க ஆசைதான், ஆனால் எனக்கு நல்ல ஆடைகள் இல்லை. இந்த ஆடைகள் இல்லாத இடத்துல வந்தால் அது உனக்கு கனவீனமாய் போய்விடும், ஆகவே நான் வரவில்லை என்று சொல்லி இவள் மறுத்து விட்டாள். அவன் சொன்னான், எப்படி இருந்தாலும் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி. இவளும் அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த இடத்திற்கு சென்றாள். அந்த கந்தல் ஆடையோடு சென்றாள். மகன் அவளை கரம் பிடித்து அவனை உற்சாகமாக அவன் பெருமிதத்தோடு அவன் கொண்டு சென்றான். பெருமிதத்தோடு கொண்டு சென்றான். அதை பார்த்த அத்தனை மக்களுக்கும் ஆச்சரியம். இது யார், இது யார் என்று கேட்டார்கள். என் தாய், என் தாய் என்று சொன்னான். நான் வாங்குகிற இந்த கனத்துக்கும் இந்த பட்டத்திற்கும் உரிமையாளர் என் தாய் என்று சொல்லி அங்கே தன் தாயை பெருமைப்படுத்தினான். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் லிங்கனும் கூட அவர் சொல்லும் பொழுது, என்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் என் தாய் தான் என்று சொல்லுகிறார். என் உயர்வுகளை என் தாய்க்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சிந்தனைகள்ல எவற்றை புரிந்த மக்களாய் காணப்படுகிறோம்? இறைவன் நம்மை தந்தது மற்றவர்களை
பெற்றவர்களை கனப்படுத்துவதற்காக அர்ப்பணிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. பெற்றோரை கனப்படுத்தி வாழ்கிற பண்பை எங்களுக்கு கொடுத்து காத்துக்கொள்ளும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.